ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாட்சி விலாக். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் எக்கு கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு முட்டை வேக வச்சு தோல் உரித்து எடுத்துட்டேன். மற்ற பொருட்கள்லாம் பார்த்துடலாம். இதில் கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இது மூணுமே சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துட்டேன். 3 பெரிய வெங்காயம், 2 சைஸ் பெரிய சைஸ் தக்காளி, ஒரு 5 பழம் பாதாமும், 10 முந்திரி, 10 காஷ்மீரி சில்லி. இதில் மிளகு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கொத்தமல்லி இது எல்லாமே சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்த்து எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எல்லாமே ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு பாருங்கள். இப்போ நம்ம அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு நல்லா காஞ்சிடுச்சு. இன்றைக்கி நான் நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இந்த டைமில் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். மேலே ரொம்ப அடிக்கிறதுனால மூடிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அது அப்படியே உள்ளவே நல்லா வதங்கி வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி வருது. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாமே பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். அதனால் இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். இது நல்லா வதங்கி நம்ம சேர்த்த எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இது நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கட்டும். அப்படியே நம்ம சீராக சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுன்னா நல்லா வதங்கி வந்துடும். இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் நல்லா வதங்கி வருது. இப்போ தான் மேலே எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டு இதுவும் இன்னொரு 5 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா வதங்கி வந்துடும். அப்படியே மூடி விட்டுடலாம். இப்போ ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துடுது. இப்போ மசாலாலாம் பச்சை வாசனை எதுவுமே கிடையாது. நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அங்கங்கே ஒரு கீரல் போட்டுங்க. அப்போ தான் இந்த மசாலா எல்லாமே அது உள்ளே இறங்கும். இப்போ முட்டை எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இதை லைட்டாக இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு. நான் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் மேலே சேர்த்துருக்கேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது தோசை, இட்லி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மீனாட்சி விலாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிவிடுங்க.